இது ஊர் பேர் சொல்லுங்கள். இது கட்டளையூர். கட்டளையூர். ஐந்தாங்கட்டளைக்கு தெற்க உள்ள ஊர் ஆலங்குளம். ஐந்தாங்கட்டளை கட்டளையூர். இப்போ இந்த ஒரு போர் மட்டும் போட்டிருக்கீங்க. மொத்தம் எத்தனை ஏக்கர் இடம்? 4 ஏக்கர். 4 ஏக்கர் இடத்துல ஒரு கிணறு, அது 35 அடி ஆழ கிணறு. நல்ல செவ்வாகமாக அருமையாக போட்டிருக்கீங்க. 35 அடி ஆழம் வரைக்கும் சிதைப்பாறை, அதுக்கெல்லாம் கருங்கல் பாறை. சரி தானே? அது கீழே இன்னும் கல் பாறை வரல சார். வரலையா? பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்திருக்கு. 35 அடி அவுட்ரு பேரக்கிட்டீங்க. கீழே ஃபுல்லாக கருங்கல். இது 6 இன்ச்சா 8 இன்ச்சா? 8 இன்ச்சு. ஏன் 8 இன்ச்சு போட்டிங்க? மேக்ஸிமம் 6 இன்ச்சு போதும் தம்பி. சரி சார். இது கம்ப்ரஸர் ஓடவே தகுதி இல்லாத பாறை, இதில் போய் 8.5 இன்ச்சு போட்டிருக்கீங்க. வாங்க கிணத்தை பார்ப்போம். சில உண்மைகள் கசக்க தான் செய்யும். ஆனால் உண்மையை நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்பட்டாகணும். நமக்கு இருக்கிற ஆசை தேவைகளை ஃபுல்லாக அந்த பூமி கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இங்கே பாருங்கள், பாறை இப்போ அருமையாக இருக்குது. அந்த பாறை இங்கே பாருங்கள், இதை நோக்கி சரியுது. இது என்ன திசை? தெற்க பார்த்து சரியுது. இதுதான் பாறை ஸ்ட்ரைக்கிங் சொல்கிறது. இதுதான் நீரோட்ட கொடி. இந்த டைரக்ஷன் உட்சரிவு இங்கே நோக்கி இருக்குது. அந்த தெரியுதா? அங்கே மேலே வர்றது அப்படியே கீழே நோக்கி போகுதா, தெற்க நோக்கி. இதுதான் பாறை உட்சரிவு, பாறை டிப்பிங் சொல்கிறது. கரெக்டாக 35 அடியில் நீர்மட்டம் இருக்குது. அது கீழே இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி அந்த பரம்பரைக்கு சைடு ஒரு ஓட்ட முடியாது. ரொம்ப தூரம் இல்லாது. அந்த பரம்பு ஃபுல்லாக சீனிக்கல் பாறை, அது ஃபுல்லாக தண்ணி வரும். அது என்ன ஒரு கட்டளை ஊருக்காக தானே வந்த போர் அங்கே போட்டிருக்கேன். கட்டளையூர் ஊருக்காக அந்த பரம்பு சரிவில் போர் போட்டிருப்பேன். உங்கள் ஊரில் போடலை. ஏன்னா அங்கே ஃபுல்லாக கருங்கல் பாறை, அது சீனிக்கல் பாறை. அது 2.5 இன்ச்சா 3 இன்ச்சா அது ஈல்டு வந்துச்சு. அது வாட்டர் போர்டு போர். இப்போ 2 ஊருக்குள்ள போர் போட்டுருக்காங்களா? நான் ஊருக்குள்ளே போடல, இதை தான் போட்டேன். அது இப்போ போட்டதோ? ஆமாம், இப்போ போட்டது. தண்ணி 2 ஊருக்கும் சப்ளை. இது போட்டது 15 வருஷத்துக்கு மேலே. இது ஒரு சப்ளை தானே ஊருக்குள்ள ஒரு போர் போட்டுருக்காங்க. அது சரியானது. சரி, 2 போரே ஒரே டைம். சரி, இது கீழே கருங்கல் பாறை வந்துடும் என்ன தம்பி? ஆமாம் சார். இது ஒரு 5 அடிக்குள்ளே கருங்கல் பாறை வந்துடும். ஓகே, நம்ம இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிங்க. அடிச்சு இது என்ன கல்? இது இது கிணத்துக்கு அடிச்சது. இந்த பெரிய கல் கிணத்துல அடிச்சது தானே? அது கடின பாறை வந்துட்டு. அதான் 30-35 அடி தான். அந்த மட்டத்தில் தான் தண்ணி ஊறி கிடக்கு. இது மழை காலத்தில் தண்ணி மேலே வந்துடும். கோடை காலத்தில் அப்படியே சார்னு கீழே போயிடும். இதெல்லாம் உங்கள் பசிக்கு தாங்காது. சரி, நான் உள்ளபடி சொல்ல பார்க்க. நம்ம வந்து அது வடக்க உங்களுக்கு எங்கே இருக்குது ஆரம்பியா? பொடி இருக்குல்ல சார், அந்த பனைமரம். பனைமரம் நமக்கு தான் சார். அது இந்த கடந்த வடக்கு இருக்கா? இருக்குது சார். சரி, வடக்கு எல்லையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி சார். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக செலவழித்து வைக்க நான் விரும்பலை. அந்த பரம்பை ஒட்டி உங்கள் இடம் இருந்துச்சுன்னா ஒரே ஸ்கேனில் முடிஞ்சிடும். ஏன்னா அங்கே தான் தண்ணி இருக்கும். இது வச்சு பார்த்தவங்க நாங்கள் ஒரு வாட்டி குடிச்சது. அதையும் செக் பண்ணி தரேன். சொல்லணுங்களா? இந்த இடத்தினுடைய தன்மையை மனசில் வாங்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஆசைகளை எதிர்பார்ப்புகளை இங்கே காட்டாதீங்க. சரி சார். ஏன்னா உண்மை வேறு, நம்ம தேவை வேறு, நம்பிக்கை வேறு. சரியா? இந்த பூமிக்கு கீழே உள்ள உண்மையை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதை மனசில் வாங்கிக்காங்க. கிணத்துக்கு கீழே கருங்கல் பாறை வந்துட்டு, புரியுதா? இது முடியாது. ஏன்னா நீங்கள் 500 அடி போட்டிருக்கீங்க. 500 அடியில் முறிவு இல்லை. இதே கருங்கல் பாறை தான் வந்திருக்கு. ஆலங்குளம் அருகே உள்ள கட்டளையூர். 5ஆம் கட்டளைக்கும் கட்டளையூருக்கும் இடையில உள்ள பகுதி இந்த இடம். ஒரு 5 ஏக்கர் இருக்குமா? 5-6 ஏக்கர். 5-6 ஒரு 5-6 ஏக்கர் இடம். இதில் ஒரு கிணறு 35 அடி ஆழ கிணறு வெட்டியிருக்காங்க. 30 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்திருக்கு. அந்த இவங்க இடத்தோட ஈசானமலை அல்லது கிணத்துக்கு ஈசானமலைன்னு சொல்லி அதில் ஒரு போர் போட்டிருக்காங்க 500 அடி. அது 35 அடி அவுட்ரு வைப்பு. அது கீழே ஃபுல்லாக அந்த ஹார்ட்ராக் சார்னகிட்டாக வந்திருக்கு. 500 அடி போட்டிருக்காங்க. 8 இன்ச்சு இருக்கு வச்சு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி புவி பாறையமைப்பு ரொம்ப சிம்பிளானது. இது சார்னகிட் பெல்ட்டில் நம்ம நிற்கும் கருங்கல் பாறை. அங்கிட்ட அந்த மேடு அது ஃபுல்லாக சீனிக்கல் பாறை பரம்பு. அது இவங்க கட்டளையூருக்காக நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த சீனிக்கல் பாறை சரிவில் போர் போட்டிருப்பேன். அது ஒரு 2.25-3 இன்ச்சு ஈல்டு. அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஓடுதில் இன்னும் அது வந்து போர் ஓடுது. இப்போ
இப்போ இதில் 400 மீட்டருக்கு முதல் ஸ்கேன் நடக்குது. அவர் விரும்புகிற இடத்துல தான் ஸ்கேன் நடக்குது. 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும், அதாவது 130 அடி நீளத்துக்கு ரிப்போர்ட் வரும். இந்த 400 மீட்டருக்குள்ளே எங்கே தண்ணி இருக்குது இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 280 மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான பிரேக் காணப்படுகிறது. இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 2வது ஸ்கேன். இதில் வந்து இந்த போர்வெல் லட்சணம் என்னங்கிறது இப்போ கவர் ஆகிரும். இந்த கிணத்துடைய தன்மையும் என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். இது 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும். 400 மீட்டர் ஆழம், 1200 அடிக்கு மேலே ரிப்போர்ட் வரும். முதல் ஸ்கேனில் 280 மீட்டர் ஆழத்தில் தான் ஒரு சுமாரான பிரேக், கருங்கல் பாறை பிரேக் ஆகுது. மற்றபடி மேலே ஏறக்குறைய 800 அடி 900 அடி வரைக்கும் தண்ணியே இல்லாத பாறை. ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 30 அடிக்கு கீழே முறிவற்ற கருங்கல் கடினப்பாறை. இந்த 2வது ஸ்கேன் முடிஞ்சிட்டு ஒரு 40 to 50 அடி வரைக்கும் சிதைவு பாறை. அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. அதுவும் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருந்த அந்த மேட்டில் தான் அந்த 40-45 அடி சிதை வருது. இங்கிட்ட ஃபுல்லாக 30-35 அடிக்கு வரைக்கும் சிதைவு பாறை. அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. 1250 அடி ஆழம் வரைக்கும் பாறை முறிவே இல்லை. ஸோ இது நல்ல வேலை ஒரு 500 அடியோட நிப்பாட்டிட்டார். 500 அடிக்கு மேலே போர்வெல் போட்டிருந்தாலும் 1300 அடி வரைக்கும்லாம் அதே புகை தான் வந்திருக்கும். இந்த கிணறுலாம் ஆழப்படுத்த வேண்டாம். 35 அடி இருக்குது. அது 30 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்துட்டு இதை மேலும் இவங்க ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஸோ 2 ஸ்கேன்லேயும் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ள ரிப்போர்ட் எதுவும் வரல. அதுவும் இந்த 2வது ஸ்கேன் ரொம்ப மோசம். இதுக்கு நேர கிழக்க கோரி இருக்குது, அதே மாதிரி மேற்க கோரி இருக்குது, தெற்க ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கோரி இருக்குது. இது எல்லாம் கோரி ஏரியா. கிரசர் சாத்தம் கோரி கேக்கு. இது நிலத்தின் உரிமையாளர் அவர் விரும்புகிற இடத்துல இது 3வது ஸ்கேன். அதாவது கிணத்துக்கு கிழக்கு ஓரமாக அந்த போர்வெல்லையும் கவர் பண்ணி 2வது ஸ்கேன் எடுத்தோம். அதில் ஒன்றுமே இல்லை. இது 3வது ஸ்கேனு கிணத்துக்கு மேற்க, அங்கே வடக்க இருந்து தெற்க நோக்கி 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும். 400 மீட்டர் ஆழத்துக்கு இது 3வது ஸ்கேன். மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு அடையாளமும் இல்லை, குவாரி அமைக்கலாம். ஸோ பார்த்த ஸ்கேன்லேயே 3வது ஸ்கேன் தான் ரொம்ப மோசம். நான் அந்த 2வது ஸ்கேன் முடிவிலே சொன்னேன், கிணத்துக்கு மேற்க பார்க்க வேண்டாம், இதே பாறை இதோட மோசமாக இருக்குன்னு சொன்னேன். சரி, அவங்களுக்கு இபி கரண்ட் இங்கே இருக்கிறதுனால இது பக்கத்தில் கிடச்சா நல்லது அப்படிங்கிற ஆசையில் பார்த்தாங்க. பட் ஒன்றுமே இல்லை. மேலேருந்து கீழே வரைக்கும் 1250 அடி ஆழம் வரைக்கும் முடிவற்ற கருங்கல் பாறை. 20 அடி 25 அடிக்கிலே கருங்கல் பாறை ஆரம்பிச்சிருது இங்கே. இந்த 3 ஸ்கேனும் அவங்க கிணத்தை சுற்றியே பார்த்தோம். ஏன்னா அங்கே தான் பவர் சப்ளை இருக்குது. இது வந்து இப்போ 4வது ஸ்கேன் பார்க்குறது அவங்க இடத்துடைய வட கடைசி இடம். ஆனால் இங்கே வடக்கு போக போக தான் நீர்வளம் இருக்கும். அந்த பரம்பை ஒட்டி ஏகப்பட்ட தண்ணி வரும். அதிகப்படி 3 இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பரம்பை ஒட்டி. ஏன்னா அதுதான் சீனிக்கல் பாறை, குவார்ட்சைட் ஹில்லக்குன்னு சொல்லக்கூடியது. குவார்ட்சைட் ரேஞ்ச் அது ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கும். இப்போ நாம் இருக்குது ஃபுல்லாக சகனகிட்டு பெல்ட்டு தான். இவங்க இடம் இதுக்கு அடுத்து வடக்கு இல்லை, இதோட முடியுது. அந்த அவங்களுடைய வடக்கு ஆரம்பத்துலேருந்து 4வது ஸ்கேன் டிரான்ஸ்போர்ட்டர் கருவி அங்கே இருக்குது. 40 மீட்டருக்கு இப்போ ரிப்போர்ட் வரும். நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 100 to 300 அடிக்குள்ளே ஒரு ஊற்று இருக்குது. இது 5வது ஸ்கேன், கடைசி ஸ்கேன். அந்த 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அங்கே கடைசி வட கடைசியில் பார்த்ததில்ல. அது 100 அடியிலேருந்து அதிகப்படி 300 அடி.
ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு அங்கே 5வது ஸ்கேன் முடிய போகுது. இது சொல்லப்போனால் அவருக்கு ஒரு போனஸ் ஸ்கேன் இது. இது 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 பிரேக் காணப்படுது. ஒன்று வந்து 80 அடி ஆழத்துலேருந்து 300 அடி ஆழத்துக்குள்ளே, அடுத்து வந்து 950 அடி ஆழத்துக்குள்ளே. இந்த பகுதியில் நார்த்து 30 டிகிரி, அதாவது வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்குது. நீரோட்டங்கிறது இதுதான். வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அந்த பாறை அமைப்பு போகுது. பாறை உட்சரிவு வந்து தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசையில் இந்த பாறை கிடக்கு. ஸோ இந்த பாறையும் அவங்க கிணறும் ஒரே சரம். இப்போ 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட், இப்போ நல்ல பாயிண்ட் அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 ஸ்கேனில் கிடைக்காத பாயிண்ட்டு 5வது ஸ்கேனில் இப்போ அமைஞ்சிருக்கு. அதில் நிச்சயம் தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. இது இயற்கையான பாறை தானே தம்பி? ஆமாம் சார், இயற்கையான பாறை தானே? இயற்கையான. நான் அங்கேருந்தே கவனித்தேன், இந்த பாறை இதில் கிடக்கு அப்படின்னு தான் பார்க்க வந்தேன். ஸோ இது நான் வடக்கு 30 டிகிரி தான். சரி சார், கரெக்டாகிட்டு என்ன? ஆ. ஆய்வு பணிக்கு அழைக்கிறவங்க எல்லாருமே தண்ணியில்லா காட்டுக்கு தான் அழைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஏரியாவில் ஒரு கிணறு, ஒரு போர்வெல் போட்டு தண்ணி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. மிக கடுமையான பாறை அமைப்பு இருந்தது. முதல் 4 ஸ்கேனில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் அவர் எனக்கு ஒரு ஸ்கேன் சும்மா இலவசமாக பார்த்து தந்துட்டு போங்கன்னாரு. சரி, 4 ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கடைசி தெற்கு ஓரத்தில் அவர் பயிர் வச்சுருக்காரு, பூ, கிரந்தி பூ. அதில் ஒரு ஸ்கேன் எடுத்தால் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 100 மீட்டர்னு காட்டுது. அது 100 அடிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. 100 அடியிலேருந்து 300 அடிக்குள்ளே. அது ஆழத்துலேயும் கீழே போயும் ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது. ஸோ இப்படி தண்ணி வராத இடத்துல, அதாவது தண்ணி இல்லாத ஏரியா அப்படின்னு தெரிஞ்ச ஏரியாவில் விஞ்ஞான முறை நிலத்தடி ஆய்வால் ஒரு போர் சக்ஸஸ் ஆகணும். அது இந்த போர் ஆகும் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.